ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிலா இருக்கா? தண்ணி குடிக்கிறீங்களா? ஓகே. ஸோ எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேரு சௌந்தர்ய லஹரி. நான் ஐ ரெப்ரசன்ட் எவால்வ் மெடிக்கல் சிஸ்டம்ஸ். அதுல வந்து ஸ்மார்ட் பிபி அப்படின்ற ஒரு ஆப்ல தான் இன்னைக்கு கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கோம் 60+ஓட. ஸோ ஸ்மார்ட் பிபி ஆப் என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் டுடே வி ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் கெஸ்ட். உங்க எல்லார்கிட்டயும் பேசுறதுக்காக டாக்டர் ராம் பிரசாந்த் வந்திருக்காரு நம்மளோட. ஸோ டாக்டர் ராம் பிரசாந்த் இஸ் MBBS MD in general medicine. He's a very esteemed assistant professor at the Department of General Medicine in Madras Medical College. He brings a lot of wealth of knowledge and expertise in his role. Our dedication towards his patient care and coupled with his commitment to teaching and research, Dr. Ram is a great addition to our session today. உங்களுக்கு என்ன questions இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க. அவர் பொறுமையா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு நான் நம்புறேன். So Dr. Ram, over to you. Am I audible, ma'am? Hello? Yeah, you're audible. We can't see you, doctor. Yeah. Yes. Yes. Audibility is there, but video is not there. Sir, am I visible now, sir? You are visible. You are very much visible. Yes, sir. Sure, sir. So, good evening to all. வணக்கம் அனைவருக்கும். நம்ம இங்க வந்து today we have gathered here to start a basic understanding of our blood pressure. So before that, I would like to thank Lahiri ma'am for the kind words. And we have joined here under the collaboration of a smart BP app, which is an innovative technology to monitor our blood pressure, weight, and pulse rate. I think the app must be useful to every one of us. And so yeah, let's get to the topic first. So blood pressure. இது என்னன்றதை சின்னதாக நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ப்ரெஷர்ன்றது என்ன அர்த்தம்ப்பா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து நமக்கு தண்ணி வந்து வீட்டுக்கு வருது. அதுக்கு தேவையா இருக்கிறது ஒரு ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் தான் நம்ம பாடியிலுமே இருக்கிறது. என்னன்னா நம்ம ஹார்ட்ல இருந்து மற்ற உறுப்புகளுக்கு போறதுக்கான ஒரு ப்ரெஷர் தான் பிளட் ப்ரெஷர். ஸோ மற்ற உறுப்புகள் ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின், கிட்னி அண்ட் ஹார்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு மெயின்டைன் ஆகிற ப்ரெஷர் வந்து பிளட் ப்ரெஷர். இது அதிகமா இருந்தா ஹைப்பர் டென்ஷன், கம்மியா இருந்தா ஹைப்போ டென்ஷன். ஸோ நம்ம இன்னைக்கு டாபிக் வந்துட்டு வில் பி மோர் டுவர்ட்ஸ் த ஹைப்பர் டென்ஷன் இஷ்யூஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ICMR டேட்டா 12% ஆஃப் த ஹைப்பர் டென்சிவ் பேஷன்ஸ் ஆர் ரிஸ்க் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸுக்கு வந்து மெயின் காரணம் ஹைப்பர் டென்ஷன் தான். மற்ற காரணங்களும் இருக்கு, பட் ஆனா ஹைப்பர் டென்ஷன் வந்து 12% வந்து காஸ் பண்ணுது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம டோட்டல் பர்டன் இன் இந்தியா இஸ் அரௌண்ட் 22% ஆஃப் த டோட்டல் அடல்ட்ஸ் ஆர் ஹைப்பர்டென்சிவ், டயக்னோஸ்ட் அஸ் ஹைப்பர்டென்சிவ். சிம்பிளா சொல்லணும்னா 1 in every 4 adults is an hypertensive in our country. ஸோ அது யாரா ஒன்றா இருக்கலாம், எப்போ ஒன்றா இருக்கலாம். ஸோ அதை மானிட்டர் பண்ணி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒரே வழியா இருக்கும். நாங்கள் கம்யூனிட்டி மெடிசன்ல இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு மட்டுமே ஒரு சிம்பிள் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவோம். ரூல் ஆஃப் ஹாஃப்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா half of the patients who are hypertensive are not yet diagnosed, and half of the patients who are diagnosed are not yet treated, and half of the patients who are diagnosed and treated are not under control. ஸோ பாத்தீங்கன்னா இது ஹைப்பர் டென்ஷன்ற ஒரு ப்ராப்ளமே ஒரு ஐஸ்பர்க் பெனாமினல் மாதிரி தான். நமக்கு வெறும் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் தெரியுதே தவிர அந்த தண்ணிக்கு கீழே உள்ள மெஜாரிட்டி ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நமக்கு எதுவுமே தெரியாமலே இருக்கு. ஸோ இந்த ஒரு இஷ்யூக்காகத்தான் நம்ம வந்து இன்னைக்கு எல்லாருமே கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னு சொல்லிட்டேன். அப்போ கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்னா என்ன? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லைட்ல இருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்ன்றத பாத்தீங்கன்னா கார்டியோ வாஸ்குலர், ஸோ ஹார்ட், அது சம்பந்தப்பட்ட பிளட் வெசல், அது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ஹெல்த்தியா வச்சுக்குவோம், அதுதான் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டைரக்ட் மார்க்கர்ஸா பிளட் ப்ரெஷரும் சீரம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் தான் இருக்கு. ஸோ இதோட வேரியேஷன்ஸ் வந்து நிறைய வந்து நம்ம இதை பாதிப்படைய வைக்கும். பட் நம்ம இன்னைக்கு மெஜாரிட்டியா டாப் கிளாஸா நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் நம்ம கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தை பாழாக்குமானா கிடையாது. பட் இன்னைக்கு நம்ம ரன்னிங் வேர்ல்ட்ல வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பத்தி மட்டும்தான் நம்ம ஈஸியான டாபிக் உங்ககிட்ட நான் பேச முடியும். ஸோ லெட்ஸ் கெட் டு தி ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் எப்படி எங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ
ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துச்சுனாலே ஒரு இட் கேன் பி டியூ டு ஒர்க் லோட் ஆர் ஹெல்த் இஷ்யூஸ் எனிதிங். நம்ம அட்ரினலும் கார்டிசாலும் நம்ம உடம்புல வந்து நிறைய செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாமே என்ன பண்ணோம்னா ஹார்ட் ரேட்டை துடிப்பை வந்து அதிகப்படுத்தும், நம்ம பிளட் வெசல் பாதிப்படைய வைக்கும், ஒரு குரானிக் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்டை வந்து உருவாக்கும். இதோட விளைவுகள் வந்து ரெண்டு விஷயம், ஒன்னு பிசிக்கலாகவும் இன்னொன்னு மென்டலாகவும் நம்மள பாதிக்கும். ஸோ பிசிக்கலா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிஞ்ச் ஈட்டிங் பண்றது, ஒரு ஒபிசிட்டி கிரியேட் பண்றது, லேக் ஆஃப் எக்ஸசைசஸ், அப்புறமா வந்து நமக்கு டயர்ட்னஸ், எக்ஸசைஸ் ஃபெட்டிக் இதெல்லாம் வரும். அதே வந்து நீங்க மென்டல் இது பாத்தீங்கன்னா நம்மளால லேக் ஆஃப் ஸ்லீப் வந்துடும். ஸோ சாலிட்டரியாவே இருப்பாங்க, கன்ஃபைன்மெண்ட்லயே இருப்பாங்க, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், ட்ரிங்கிங், ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்லாம் வந்துடும். ஸோ இதோட பாதிப்பு வந்து ஹெல்த்ல மட்டும் இல்லாம சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லயுமே நமக்கு வந்து இதோட பாதிப்பு வந்து நிறையவே இருக்கும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா ஹைப்பர் டென்ஷன்லன்னா? எஸ், இவ்வளவு பிரச்சனையுமே இருக்கு. சரி, இது எப்படி வந்து இதோட அறிகுறிகள்லாம் என்ன, ஹவு கேன் யூ ஐடென்டிஃபை அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சிம்டம் பேஸ்ட் அப்பான் த ஆர்கன்ஸே நம்ம எடுத்துப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின் எடுத்துக்கோங்க. பிரெயின்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹெட் ஏக்கு, கிடினஸ், ஸ்ட்ரோக் எல்லாருக்குமே தெரியும், அந்த மாதிரி வரலாம். நம்ம ஹார்ட் எடுத்தீங்கன்னா ஒரு செஸ்ட் பெயின், ஒரு மூச்சு வாங்குறது, பிரெத்லெஸ்னஸ், காஃப், பிளஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹார்ட் அட்டாக் வர்றது, ஒரு அரித்மியா பால்பிட்டேஷன் வர்றது, அந்த மாதிரி வரலாம். ஸோ கிட்னிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரத்த ஓட்டம் கிட்னிக்கு வந்து கம்மியா போறச்சு நமக்கு யூரின் ஃபார்மேஷனும் கம்மியாகும், கிட்னி ஃபெயிலியரும் நிறைய வரும். இதெல்லாம் எப்படி உடம்புல பிரதிபலிக்குன்னு பாத்தீங்கன்னா லெக் ஸ்வெல்லிங் வரும், ஃபேஷியல் பஃபினஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஆர்கன் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமா வர்றது. சரி, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். சிம்பிள் அஸ் இந்த ஃபார்முலாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், நம்ம ஆர்கன் டேமேஜ் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? இட்ஸ் கோயிங் டு கெட் பிபி அண்டர் ப்ரெஷர், பிபி அண்டர் கண்ட்ரோல். ஸோ பிபி நம்ம எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்க போறோம்ன்றது தான் இருக்கு. பிளஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும். 3 திங்ஸ் தான். ஒன்னு, நம்ம டயட் சேஞ்ச் பண்ணணும், லோ கேலரி, லோ ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் லோ சால்ட் டயட். இன்னொன்னு எக்ஸசைசஸ். WHO ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம என்ன பண்ணோம்னா 150 மினிட்ஸ் பர் வீக் தான் அவங்க எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. எக்ஸசைஸ் வந்து நம்ம உடனே நம்ம ஜிம்முக்கு போகணுமா, அது பண்ணணுமா, ஸ்விம்மிங் பண்ணணுமா கிடையாது. ஒரு பிரிஸ்க் வாக்கிங், ஒரு சைக்கிளிங், ஒரு யோகா, இது மட்டும்தான். ஸோ 150 மினிட்ஸ் பர் வீக்னு சொல்லும் போது நிறைய தெரியும். அது 7 நாளா பிரிச்சிங்கன்னா வந்துட்டு 20 மினிட்ஸ் பர் டே தான் வரும். அது இன்னும் நீங்க ரெண்டா பிரிச்சிங்கன்னா 10 மினிட்ஸ் இந்த மார்னிங், 10 மினிட்ஸ் இந்த ஈவினிங் மாதிரி தான் தெரியும். ஸோ ஐ திங்க் யூ கேன் ஆல் ஸ்பேர் 10 மினிட்ஸ் மார்னிங் அந்த ஈவினிங். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு குட் ஸ்லீப். ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் தேவைப்படும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஃபுட்டும் நல்ல எக்ஸசைஸும் பண்ணோம்னாலே நல்லாவே தூக்கம் வந்துடும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது நமக்கு. ஸோ இது 3 விஷயம் பண்ணோம்னாலே நமக்கு பிபி வந்து ஒரு 5 to 10 millimeters ஆஃப் மெர்க்குரி வந்து கண்டிப்பா குறையும். இது எப்படி பண்ண போறோம்ன்றது பாத்தீங்கன்னா சிம்பிள் மானிட்டரிங் தான் பண்ண போறோம். சரி, மானிட்டரிங் எப்படி பண்ணணும், டாக்டர் கிட்ட தான் வரணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்க கிளினிக் வரீங்க, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்கன்னா நம்ம உடனே உங்களை பார்த்து உங்க பிபி அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. ஏன்னா தேர் இஸ் திங் கால்ட் ஆஃபீஸ் ஹைப்பர் டென்ஷன், ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன், அந்த மாதிரிலாம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிபி வந்து ஒரு பஸ்ல இருந்து வந்திருப்பீங்க, இல்ல கார் டிரைவிங்ல இருந்து வந்திருப்பீங்க, அப்ப கூட அதிகமா இருந்திருக்கலாம். ஸோ we need 3 consecutive readings in 2 office visits. இது பண்ணா மட்டும்தான் நம்ம ஹைப்பர் டென்சிவா இல்லையான்னு நான் சொல்ல முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்ப இருக்கிற நம்ம ஆஃபீஸ் ஹவர்ஸ், டாக்டர் அப்பாயின்மெண்ட், டிராவல், இல்ல ஏதாச்சும் ஒரு கோவிட் பேண்டமிக் மாதிரி வந்ததுன்னா எல்லாராலையும் போய் டாக்டர் விசிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்ப நம்ம இது எப்படி பண்ணலாம்? சிம்பிள் தான். ICMR and WHO has made an initiative called Indian Hypertensive Control Initiative. சிம்பிளா அவங்க ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க, ஹோம் பிபி மானிட்டரிங் இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட். அவ்வளவுதான். ஸோ எல்லாராலையுமே இது பண்ணக்கூடியதுதான். ஜஸ்ட் ஒரு ஆட்டோமேட்டிக் பிபி அப்பரேட்டஸ் மிஷின் வாங்கிட்டு போறோம், வச்சுட்டு அதுல இருந்து ஹோம் பிபி மானிட்டர் பண்ண போறோம். அதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ், 3 டிப்ஸ் மட்டும் நான் தரேன். ஸோ பிஃபோர் பிபி மானிட்டரிங் பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் வேணும். நோ காஃபி, நோ எக்ஸசைஸ், நோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்க ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு சேர்ல உட்காருங்க, ஃபுட் ஓவர் த கிரவுண்ட். அண்ட் தென் பிபி அப்பரேட்டஸ் மிஷின் வந்து அட் த லெவல் ஆஃப் த ஹார்ட் வந்து நீங்க வச்சுக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஆர்ம், எனி ஆர்ம் இஸ் குட். வச்சுட்டு நீங்க மெஷர் பண்ணும்போது நீங்க எந்த ஆர்ம்ல மெஷர் பண்றீங்கன்னு ஒரு தடவை நீங்க எழுதி வச்சுக்கணும், ரைட்டா? ஸோ வச்சுட்டு நீங்க 1 மினிட் பொறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணுங்க. பிபி மெஷர்மெண்ட் ரீடிங் வரும். 3 ரீடிங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுள் தான். 3 ரீடிங்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை மானிட்டர்ல மேப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்க ட்ரெண்டை நீங்களே அனலைஸ் பண்ணலாம். எப்போ நம்ம வந்து டாக்டரை வந்து அணுகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம். லெஸ் தேன் 60 இயர்ஸ்னா லெஸ் தேன் 140/90 இருக்கணும். மோர் தேன் 60 இயர்ஸ்னா லெஸ் தேன் 150/90 இருக்கணும் நம்ம பிபி டார்கெட். ஸோ வென்எவர் இட் இஸ் அபவ் திஸ் ரேஞ்ச் நம்ம வந்து உடனடியாக டாக்டரை வந்து அணுகணும். உடனே அவங்க மாத்திரை போட்டுருவாங்களா? இல்ல, கிடையாது. எல்லாமே எக்ஸாமின் பண்ணிட்டு சின்ன சின்னதா ஸ்மால் ஸ்டெப்ஸ்ல பண்ணுவாங்க. ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித்
lifestyle modification. So take home messages, home BP monitoring is essential. யாராலுமே எங்க வேணாலுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் home BP monitoring. Thank you for your time. ஸோ யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் ரைட் நவ். ஏதாவது கேள்விகள், ஏதாவது 140 by கொஸ்டின்ஸ்? 60 you told. 140 by 60 or 150 by 90? Ma'am, more than 65 years, it's 150 by 90, ma'am. I can't understand. Repeat it again. No, there are two readings. It's systole and diastole. நீங்க பிபி மானிட்டர்ல பாத்தீங்கன்னா மேல வந்து 3 டிஜிட்லயும் கீழ 2 டிஜிட்லயுமே வரும், ரைட்டுங்களா? சோ மேல இருக்கிற லெவல் வந்து 150, கீழ இருக்கிற லெவல் வந்து 90. So நீங்க 60 years மேல 150 by 90. Yes, systolic and diastolic. So நீங்க if you are more than 60, 65 plus na, less than 150, 90 is the range. Thank you. Right. Okay, Vijay Kumar Sharma sir, next over to you sir. Your doubt. My doubt is very simple, so doctor. There are a number of branded machines or normal machines are available in market. Yes, sir. The display, how do we verify that it is correct or not correct? Sir, accordingly, there will be 10 to 20 millimeters of mercury difference when I check in your arm the automatic apparatus and I check it this arm manually. There will be 10 to 20 millimeters of mercury difference. Right. Doctor, Doctor, just I want to know, there's an automatic display machines are coming nowadays. Instead of BP manually monitoring, which one you are recommending? That's it, sir. That's what, sir. So, in every machine differs by 10 to 20 millimeters of mercury, but we are not going to see it as per decimal wise, right? We are just going to see the trend, whether it is an increasing trend or decreasing trend. That you can generally see. If yours is around 140, right? If 143, 93, it's not a big issue. I'm just saying that 180, 110, it's an issue. Just to 3 or 4 plus, it's not a problem for me, right? Any machine is suitable for you. It doesn't vary that much. It doesn't vary 50 to 30 or 100, that much it doesn't vary. It's just vary 3 to 5 millimeters of mercury and it's negotiable. Okay. Thank you. Thank you. Okay, thank you Vijay Kumar Sharma sir. Next Chandramohan sir, your doubt sir. Please unmute and ask sir. Doctor, எனக்கு வந்து I am hypertension since the 15 years. இப்போ current now I'm 58 years. இப்போ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 145 கீழே வந்து 95 to below 100. Okay, sir. 145, 95, 97 அந்த மாதிரி வச்சுக்கலாம். Yes, sir. வந்து ஒரு 3 months பேக் செக்அப் பண்ணும்போது ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைல்லாம் கேட்டாங்க டாக்டர். நான் வந்து ஆக்டிவ் பர்சன். டாக்டருக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஸ்பைட் ஆஃப் யுவர் ஆக்டிவ் லைஃப் வை யுவர் பிபி இஸ் நாட் கமிங் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் செக்அப், சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே முதல்ல ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்ரேலேருந்து ஆரம்பிச்சு எக்கோ கார்டியோகிராஃபி வரைக்கும் போயிட்டாங்க, சிடி ஸ்கேன் வரைக்கும் கூட போயிட்டாங்க. வந்துட்டு ஓகே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, உங்கள் பாடி நேச்சர் அப்படி தான், ஹார்ட் இஸ் பர்ஃபெக்ட், ஆல்ரைட், டோன்ட் வரி, பிபி வில் பி லைக் தட் ஒன்லி, கண்டினியூ மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்லிட்டாங்க. இட் குட் பி சார் ஒரு ஏஜ் சார் 68. சார் 65 and 60 பிளஸ் அபவ் பாத்தீங்கன்னா 150, 90ல இருந்தா போதும் சார் டார்கெட் நமக்கு. நீங்க ரொம்பவும் வந்து குறைக்கணும்னு நம்ம நினைக்க முடியாதுங்க சார், சரிங்களா? இப்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க, 20 வயசு 30 வயசு ஒரு அடல்ட்டுக்கும் 60 வயசு 70 வயசு ஒரு அடல்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, சரிங்களா? இப்ப 2 பேருமே ஒரே இடத்துல வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகுது, அவங்களுக்கு எல்லாமே தாங்க முடியும்னா 30 வயசு ஆளால அந்த ஸ்வெட்டுனால ஒன்றும் பிரச்சனை வராது. அதே ஒரு 60, 70 இயர்ஸ் ஆகுனால அந்த வால்யூம் லாஸ் வந்ததுன்னா உடனே கிடினஸ் கீழே விட ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? சோ நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ரொம்பவும் நம்ம ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்னு சொல்றது 150, 90, ஒரு 157, ஒரு 147 பிளஸ் ஆர் மைனஸ் 5 வந்து இட்ஸ் நத்திங் கோயிங் டு மேக் அ பிக் டிஃபரன்ஸ் சார். அது ஸோ எப்படின்னா உங்களுக்கு ஆர்டரி வந்து ஸ்டிஃப் ஆகிட்டே தான் இருக்கும், இன்னும் வயசு ஆக ஆக உங்களுக்கு வந்து ரேஞ்ச் அதிகமாயிட்டே தான் போற மாதிரி தான் இருக்கும். பட்
நம்ம மாத்திரைகளை மட்டும் கொஞ்சம் டுவர்ட்ஸ் த நார்மல் என்று தான் நம்ம வச்சுக்கிறது தான் நம்மளோட ஐடியாவை தவிர நம்ம எக்ஸாம் மார்க் மாதிரி 150 90 இருந்தாதான் நான் பாஸ் அப்படி கிடையாது. டுவர்ட்ஸ் தட் 150 90 we are going to travel. That's all, sir. Okay, thank you. Thank you, sir. Thank you, Chandramohan sir. Next, Selvani ma'am, நீங்க கேட்கலாம் மேம். எனக்கு 170 இருக்கும். காலையில எந்திரிச்ச தலையெல்லாம் சுத்தும். அப்படி படுத்துருவேன். அப்ப 3 நாளைக்கு வந்து அந்த புதினா சட்னி, புதினாவோட சம்மந்தப்பட்டது, ஜூஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். டாக்டர்கிட்ட போவேன், செக் பண்ணுவேன். டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது திடீர்னு ஏன் வருதுன்னு தெரியல. மேம் அது நம்ம எவாலுவேட் பண்ணி தாங்க மேம் ஆகணும். அது திடீர்னு வருதுன்னா அப்போ வந்து உங்க மாத்திரை டோஸ் சரியில்லையா இருக்கும், இல்ல நீங்க மாத்திரை அளவு உங்களுக்கு பத்தலையா இருக்கும் மேம். சில சமயம் மருந்து சாப்பிட மறந்துருக்கலாம். டேப்லெட் எடுக்க மறந்துடுவேன். அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது அப்படிதாங்க நம்ம வரும். எனக்கு 68 வயசு ஆகுது. எனக்கு 68 வயசு ஆகுது. அது சில சமயத்துல அப்படி தலையை சுத்திட்டு காலையில எந்திரிக்க முடியாது. வீடே சுத்தும். அப்ப டாக்டர்கிட்ட போவேன். அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது அது 2-3 நாளைக்கு அப்புறம் சரியாகும். அது ஏன்னு தெரியல. எஸ் மேம், அதான் மேம் பிபி அது அதிகமா இருந்ததுன்னா அப்படிதாங்க வரும். அது முக்கியமான சிம்டம் அது கிடினஸ் எல்லாம். ஸோ நீங்க கொஞ்சம் ரெகுலரா மாத்திரைகளை பாருங்க. 2-3 நாள் பிபி தொடர்ந்து பாருங்க. அதிகமான அளவுல இருந்ததுன்னா இன்னொரு மாத்திரை சேர்க்கணுமா இல்ல போடுற மாத்திரையை இன்னும் அதிகப்படுத்தி போடணுமான்றத பார்க்கணும். நீங்க வயசு ஆக ஆக ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமாயிட்டு தாங்க மேம் போகும். ஓகே ஓகே. ஆனா அது குறையாது. 150 கிட்டே தான் இருக்கும். 170ல இருந்து 150 கிட்ட வரும். 140 வராது. டாக்டர்கிட்ட போயிட்டு அப்புறம் அப்படியே நார்மல்ல கொண்டாந்துருவேன். உப்பெல்லாம் எண்ணெயெல்லாம் பார்த்து சாப்பிடுவேன். அப்ப அது அப்படியே ஓடிட்டு இருக்கு. அப்படியே ஓடிட்டு இருக்கணும். ஆமாங்க. ஓகே, தேங்க் யூ மேம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம் மேம் சார் கிட்ட. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வினோத் சார் அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு டவுட்ஸ் கேட்கலாம். சார் எனக்கு வந்து இது எல்விஹெச் இருக்கு, சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம், லைஃப் இறந்தது பிறகு சைக்கியாட்ரிக் மெடிசன் லாஸ்ட் 5 இயர்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். தூங்குறதே அந்த மெடிசனால தான் தூங்குறேன். கியூட்டி பின் இல்லாட்டி ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட தூக்கம் வராது. நீங்க 8 hours ஸ்லீப் வேணும். நீங்க ஸ்லீப்பிங் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்லீப் இஸ் இட் ஓகே சார்? பில்ஸ் சார் அது 6 to 8 hours சார். இப்ப நம்ம உங்களோட கண்டிஷனை நம்ம எல்லாருக்கும் நம்ம ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா? ஸோ நம்ம வந்து பொதுவா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் சொல்றோமே தவிர ஒருத்தரோட ஸ்பெசிபிக் சர்க்கம்ஸ்டான்சஸையும் ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸையும் நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? ஸோ உங்களோட கண்டிஷன் இஃப் இட் நீட்ஸ் ஸ்லீப்பிங் டேப்லெட்னா அதை நம்ம கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அது வழி கிடையாது நம்ம, சரிங்களா? விச் இஸ் கிரேட்டர் குட்ன்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம எல்லா ஜெனரல் பாப்புலேஷனுக்கும் நம்ம அதை அப்ளை பண்ண முடியாதுங்க சார். உங்க கண்டிஷனுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க தாராளமா போடலாம். அது ஒன்றும் இஷ்யூ சொல்லுங்க சார். ஓகே சார். சுகருக்கு லாஸ்ட் 1 year எடுத்துட்டு இருக்கேன். ஸோ சுகர், எல்விஹெச், சைக்காட்ரிக், கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு பிபி மட்டும் இது வரைக்கும் கிடையாது சார். பிபி கரெக்டா இருக்கு. ரைட் சார், இன்னும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க, வராம நம்மளும் தடுத்துடலாம். ஓகே சார், ஓகே, தேங்க்ஸ். மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கேன். இட்ஸ் ஓகே, அண்டர் கண்ட்ரோல். குட் சார், குட் சார். சார் எல்விஹெச்சுக்கும் இதுக்கும் இஷ்யூ எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா சார்? அது எல்டிஹெச் வந்து அது இன்டைரக்ட் மார்க்கர் ஃபார் கொலஸ்ட்ரால் இந்த பாடி சார். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டயட்ல இருக்கிறது, சில பேர் ஜெனட்டிக்காவே அதிகமா இருக்கிறது, நம்ம எக்ஸசைசிங் பண்றது, அதுல எல்லாமே மாடிஃபை ஆகிட்டு தான் வரும். மோஸ்டா டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து லெஸ் தேன் 150 இருக்கணும், ட்ரைகிளிசரைட் லெஸ் தேன் 150, எல்டிஎல்லாம் வந்து லெஸ் தேன் 100 வச்சுக்கணும். ஸோ அதுதான் கோல். அது கீழே தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும்னு சொல்ல வரேன். சரி சார், ஓகே, தேங்க்ஸ். வேற யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இப்பயே கேட்கலாம். அப்படி இல்லைன்னா லகரி மேம் அடுத்த செஷன் கண்டினியூ பண்ணுவாங்க. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே மேம், லஹரி மேம் நீங்க கண்டினியூ பண்ணலாமா? டாக்டர் ராம் ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவு அழகா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. Thank you so much. Thank you, ma'am. Thank you for giving me this opportunity, ma'am. Thank you. Absolutely. Thank you to 60+ team for that. So அடுத்து நான் வந்து ஸ்மார்ட் பிபி ஆப் பத்தி உங்க எல்லாருக்கும் சொல்றேன்.
இந்த இந்த ஆப் என்ன அப்படின்னா, நீங்க யூசுவலா பிபி ரீடிங்ஸ் எப்படி பண்ணுவாங்க, ரெகுலரா மானிட்டர் பண்றாங்கன்னா, ஒரு நோட் புக்கு, ஒரு பேனா வச்சு, ஒரு சின்ன என் பாட்டிலாம் வந்து சின்ன புக் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல டெய்லி டேட் போட்டு, இன்னைக்கு ரீடிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜா வரிசையா எழுதியிருப்பாங்க. பட் நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது, இப்போ டாக்டர் சொன்னார் இல்லையா, ரெகுலரா மானிட்டர் பண்ணி, அவரோட அன்னைக்கு நீங்க எடுத்த ரீடிங்கை விட ஒரு 3 ரீடிங்ஸ் கன்சிக்யூட்டிவா எப்படி இருக்கு, அது ஏறி இருக்கா, இறங்கி இருக்கா அப்படின்னு ட்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் த டாக்டர் டு கோ த்ரூ பேஜ் ஆஃப்டர் பேஜ் ஆஃப்டர் பேஜ். நம்மளுக்கே வந்து குழம்பும், இது வந்து மாத்திரை ஒர்க் பண்ணுதா, டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுமா, இல்ல ஏதாவது சிம்டம்ஸ் இதனால ரிலேட்டடானா அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ அடுத்த ஸ்லைட் போங்க காமாட்சி. ஸ்மார்ட் பிபி ஆப் அப்படின்றது என்னன்னா, இது உங்க புக்ஸ் பேனா அதெல்லாம் இல்லாம நம்ம இப்பதான் எல்லாத்துக்குமே ஆப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்போ பிபி ரெக்கார்டிங்க்கு ஒரு ஆப் இருக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ற இதுதான். நீங்க ஓபன் பண்ண உடனே ஆப் ஓபன் பண்ண உடனே ஹோம் பேஜ்ல வந்து இந்த மாதிரி சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் அப்படின்னு எழுதிருக்கும். இந்த 120 80 அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்க உங்க ரீடிங்கை நீங்க எடுத்தீங்கன்னா அதை நீங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ரீடிங் எடுத்து நீங்களா என்டர் பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மார்க்கெட்ல வந்து ப்ளூடூத் ரீடர் உள்பட ஒரு மானிட்டர் கிடைக்குது. ஏஎன்டில இருக்கு, ஆம்ரான் பிராண்ட்லயும் இருக்கு. ஸோ அது நீங்க கஃப் போட்டு நீங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ரீடிங் தானா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபோனுக்கு வந்து கனெக்ட் ஆயிடும். சப்போஸ் நீங்க இந்த ஆப், இந்த ஸ்மார்ட் பிபி ஆப் உங்க ஃபோன்ல நீங்க வச்சு ப்ளூடூத் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா தானா ரீடிங்ஸ் அதுல போய் சேவ் ஆயிடும். ஸோ இங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி காமிப்பாங்க. இங்க வந்து டேட் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், டைம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட பல்ஸ் வெயிட் எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து மார்னிங் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் டேக் போட்டுக்கலாம். ஆஃப்டர் லஞ்ச், பிஃபோர் லஞ்ச், ரைட் ஆர்ம், லெஃப்ட் ஆர்ம், ஸ்டாண்டிங், சீட்டட், அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்கும். நீங்க அந்த மாதிரி நீங்க லாகின் பண்ணிக்கலாம் ரீடிங்ஸை. அடுத்த ஸ்லைட் போங்க. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இப்போ டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க ஹிஸ்டரியை நீங்க வந்து இப்படி காமிச்சிங்கனாலே உங்களுக்கு இங்க தானாவே காமிக்கும். 120 to 70 எலிவேட்டட் பிபி, இல்ல நார்மல், இல்ல ஸ்டேஜ் 1, அந்த மாதிரி தானாவே காமிக்கும். ஸோ நம்மளுக்கும் வந்து அது என்னன்னு டக்குன்னு புரியும். நம்ம கேர் கிவர்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கும் டக்குன்னு புரியும். டாக்டருக்கும் வந்து ஈஸியா டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க வந்து இவ்வளோ டோசேஜ் எடுக்கிறீங்க, இது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டக்குன்னு அவங்களால சொல்லக்கூட முடியும். ஸோ இந்த ஆப்ல இது மட்டும் தான் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுல நீங்க வந்து உங்களோட மேடம் நீங்க சொன்னீங்க, நான் செல்வமணி மேடம் சொன்னீங்க, நீங்க மார்னிங் மருந்து எடுத்தா சில டைம் நீங்க எடுப்பீங்க இல்ல எடுத்தீங்களா உங்களுக்கு தெரியாது அப்படின்றீங்க. ஸோ இந்த ஆப் வந்து நீங்க காமாட்சி அடுத்த ஸ்லைட் போனீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்கும். ஓகே, இட்ஸ் பின் 1 வீக் ஆச்சு, நீங்க அவங்க ரீடிங்ஸை செக் பண்ணணும் அப்படின்னு பிபிக்கு சொல்லும். அதே மாதிரி நீங்க சாப்பிட்ற எல்லா மாத்திரையும் நீங்க வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்றச்சே நீங்க இன்புட் பண்ணிட்டீங்கன்னா எந்த டைம்ல நீங்க எவ்வளவு டோசேஜ் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்க மருந்து எடுக்கிற வரைக்கும் இந்த ஆப் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இசிஜி அப்புறம் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்றதுக்கு நீங்க டைம்லி ரிமைண்டர்ஸ் வச்சுக்கலாம். வேற ஏதாவது ரிமைண்டர் வேணா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து ஒருத்தருக்காக மட்டும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன் எல்லாருக்குமே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்ல மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எல்லாரோட காம்ப்ரிஹென்சிவ் மெடிக்கல் ஹெல்த்தும் உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியே. ரொம்ப ஈஸி டு யூஸ். இது நாங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது பேசிக்லி பில்ட் ஃபார் நாட் ஸோ டெக்னிக்கலாஜிக்கலி சாவி பீப்புள். அதாவது ஒரு 50 இயர்ஸ்க்கு அபவ் இருக்கிறவங்களுக்கு புது டெக்னாலஜி யூஸ் பண்றது கஷ்டன்றத மனசுல வச்சுதான் இந்த ஆப் கிரியேட் பண்ணிருக்கிறது. ஸோ நீங்க இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆல்சோ இன்னைக்கு நிறைய நீங்க வந்து கேட்டிருக்கீங்க பிபி பத்தி, ஹார்ட் ஹெல்த் பத்தி எல்லாம். ஸோ யாருக்காவது உங்களுக்கு வந்து பிபி செக் பண்ணணும், எப்படி ஆக்சுவலா நான் வந்து எனக்கு நேர்ல வரேன், எனக்கு எப்படி மெஷர் பண்ணணும், ஏன்னா இந்த எல்லாமே முக்கியம். நீங்க வந்து ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்னா டாக்டர் கிட்ட போகும்போதே நம்மளுக்கு லைட்டா அந்த டென்ஷன் ஆரம்பிக்கும். ஐயோ என்ன சொல்லுவாங்க, ஐயோ வந்து குறைஞ்சிருக்காரு, மாத்திரை ஜாஸ்தி கொடுப்பாங்க, அந்த டென்ஷன் எல்லாம் தானாவே இன்க்ரீஸ் ஆயிடும். அதே மாதிரி நீங்க வந்து கஃப் ஒழுங்கா போடல, சைஸ் வந்து லூஸா இருக்கு, இல்ல ரொம்ப டைட்டா அழுத்தி போட்டீங்கனாலும் உங்க ரீடிங்ஸ் வந்து தப்பா இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ப்ளீஸ் இன்ஃபார்ம் 60+. அவங்க அடுத்த ஈவெண்ட்ல வந்து நான் வரேன், என்னோட மிஷினும் நான் எடுத்துட்டு வரேன், உங்க எல்லாருக்கும் காமிக்கிறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி போடுறதுன்னு. அதே மாதிரி உங்களுக்கு பிபி மானிட்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ப்ளூடூத் எனேபிள்டு ஏஎன்டியில் ஒரு மாடல் ஒன்று இருக்கு, ஆம்ரான்லேயே ஒன்று இருக்கு. ஸோ சப்போஸ் உங்களால் அது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா 60+ல சொல்லுங்க, அவங்க என்கிட்ட ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஐ வில் ஹெல்ப் யூ கைஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு I have a doubt. எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க அண்ட் அவங்க சனோ டாட்டர் அவங்க சைல்டு வந்து அப்ராட்ல இருக்காங்க. ஸோ அவங்க பிபியை மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணலாமா? லைக் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு அக்கவுண்ட், ஒரு கிளவுட் அக்கவுண்ட் தானே. ஸோ நீங்க பிபி இது ரீடிங்ஸ் நீங்க ஆட் பண்ண அது வந்து கிளவுடுக்கும் ஷேர் ஆகும். சப்போஸ் நீங்க வந்து டிவைஸ் யூஸ் பண்றீங்க, ஸ்மார்ட் டிவைஸ், ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி, ஆப்பிள் வாட்ச் மாதிரி ஏதாவது போட்டுறீங்கன்னா அதுவும் சிங்க் ஆகும். ஸோ 2 இடத்துல உங்களுக்கு சிங்க் ஆகிறதுனால எங்க நீங்க போனாலும் அதோட ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கும். காம்ப்ரிஹென்சிவா ஒரு டே 1லேருந்து டே 30 வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ சப்போஸ் நீங்க பெய்ட் மெம்பரா ஆனீங்கன்னா உங்களுக்கு ஈவன் மோர் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் இட் இஸ் அ வெரி இன்ட்யூட்டிவ் ஆப். நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும், ஐயோ இவ்வளோ ஈஸியா இருக்கே. ஆக்சுவலா நான் வந்து பர்சனலாக ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கேன். ஏன்னா பாட்டோட ரீடிங்ஸ்லாம் நான் வந்து இது நான் எந்த பேஜ்ல நான் எது எழுதியிருக்கேன், இது வந்து இந்த மாசதா அந்த மாசதா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ திஸ் ஆப் ஹாஸ் பின் பர்சனலி பின் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ அண்ட் மை ஃபேமிலி. Awesome, ma'am. And வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆக்சுவலா இதுல ஆட் ஆனா வந்து மெடிசின் ரிமைண்டரும் வரனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கு தனியா செப்பரேட்டா ஆப் சேர்த்தி நம்ம நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க எங்க குரூப்லயே. சோ அது இல்லாம இதுல இன்க்ளூட் ஆகி வரது. ஆமா, இதுலயே எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து ஒன் ஷாட்ல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இசிஜி ரிப்போர்ட்ஸ் கூட இருக்கும். ஏன்னா சாம்சங் இந்த கேலக்ஸி வாட்ச்லயும் அந்த ஹெல்த் சிங்க் ஆகும், அதுலயும் வந்து உங்களுக்கு இசிஜி அந்த டீடைல்ஸ்லாம் கொடுக்கும். பட் இதுல வந்து ஈவன் மோர் டீடைல்டா இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ மேம். ஆப் நேம் என்ன மேடம்? ஸ்மார்ட் பிபி. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல இருக்கும். ஸ்மார்ட் பிபி பிளட் பிரஷர் ஆப் அப்படின்னு. இத நீங்க ஸ்கேன் பண்ணீங்கனாலே நம்ம குரூப்லயே நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் சார். நம்மளோட குரூப்லயுமே நான் இத எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். ஓகே. ஆப்போட லிங்க்ஸையுமே நான் ஷேர் பண்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு ரீடிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் நீங்க இன்னைக்கு தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 10 o'clock மார்னிங் டைம் வச்சீங்கன்னா 10:10க்கு ஒன்று எடுத்துங்க, 10:20க்கு ஒன்று எடுத்து பாருங்க, 10:40க்கு ஒன்று எடுத்து பாருங்க. அதோட ஆவரேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆப்பே உங்களுக்கு காமிக்கும். பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து 3 ரீடிங்ஸ் எடுத்து பாருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ற அந்த இதுல வந்து உங்களுக்கு ஹார்ட் எலிவேட் ஆகலாம். ஸோ அதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்றதுக்கு ஒரு 1/2 an hour ரிலாக்ஸ் பண்ணி நல்லா லீன் பேக் பண்ணி நல்லா டீப் பிரெத்ஸ், காஃபி, டீ, எதுவும் ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி இல்லாம, எதுவும் சாப்பிடாம, ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் சாப்பிடாம, பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடாம எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ மேம். ஸோ ஐ கெஸ் வேற யாருக்காச்சும் எதுவும் டவுட்டே இல்லை இருந்தா நீங்க மேம் கிட்ட கேட்கலாம். காமாட்சி சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்க நம்ம குரூப்ல போட்டீங்கன்னா நாங்க மேம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுப்போம். நாங்க இதோட ஆப்ஸோட லிங்க்ஸையுமே நாங்க உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றோம். ஓகே. மறக்காம எல்லாரும் ரேட்டிங்ஸ் கொடுங்க. ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு us. Thank you so much. Thank you ma'am. Thank you for a wonderful session. Very informative. Thank Okay, we'll get back to you with all the queries on group la போட்டதெல்லாம். And obviously link share பண்றோம். And எல்லாரும் ratings போடுங்க please. Okay? Okay. Thank you ma'am. Thank you so Wonderful much. session. And thank you doctor. you. Thank you doctor.